அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாகையில் போலீசார் மற்றும் விசிகவினர் இடையே கடும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. நாகையில் காவல்துறை விசிக இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. விசிக கொடிக்கம்பத்தை அகற்றியதை கண்டித்து எம்எல்ஏ ஷானவாஸ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. நாகையில் விசிகவினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின். இந்த பகுதியில் விசிகவினரிடையே தற்போது வரை ஏதேனும் சமரச பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறதா? மோதல் தொடர்பான விவரங்கள். பரிதா, நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பிறந்த நாளை நினைவாக 62 அடி உயர கொடிக்கம்பத்தினை ஏற்றும்படி கட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. அந்த வகையில் மாவட்ட செயலாளர் அருள்செல்வன் தலைமையில் 2 நாட்கள் முன்பாக அந்த காமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியினை ஏற்றுவதற்காக அப்பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை முகாமிட்டனர். இதனை அறிந்த கீழூர் வட்டாட்சியர் ரமேஷ் அவர்கள் பொது இடத்தில் கட்சி கொடியை ஏற்றக்கூடாது என்று ஒரு முன்வைத்து காவல்துறையுடைய ஜேசிபி இயந்திரம் கொண்டு அந்த கொடியினை அகற்றி ஏற்ற விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனையடுத்து அப்பகுதிக்கு திரண்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்டத்தில் அருள்செல்வன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை இரவோடு இரவாக கைது செய்து ஒரு நாள் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து மறுநாள் காலையில் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாதிய வன்மத்தோடு கீழூர் வட்டாட்சியர் ரமேஷ் செயல்படுவதாகவும் கூறி அதே சமயம் வேளாங்கண்ணி காவல் நிலையம் மற்றும் கீழையூர் காவல் நிலையத்தை போலீசாரோடு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடியை ஏற்கக்கூடாது என்ற போலீசார் தடுத்து நிறுத்தியதாக கூறி இன்று விசிக எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக இருந்தது. இதற்கு நாகூர் காவல் நிலைய போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் இன்று காலை முதலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முகாமிட்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திய போது அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏ தலைமையிலேயே நடைபெற்றிருக்கூடிய போராட்டத்திலேயே போலீசார் அனுமதிக்காததால் அங்கிருந்த பேரிகாரர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினர் எடுத்து வீசிவிட்டு கலெக்டர் ஆசிரியர்களும் உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்தனர். இரு கதவுகளையும் மூடி போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி.